நாட்டில் இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் சுமார் 1459 பண மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளதோடு இதன் மூலம் பொதுமக்கள் சுமார் 188 மில்லியன் ரிங்கிட் இழந்துள்ளதாக கூட்டரசு வணிக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த இழப்பீடு 11% அதிகரித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற செயலிகள் வாயிலாக குறுகிய காலத்தில் அதிக லாபம் தருவதாக கூறி நடத்தப்படும் போலி முதலீட்டு திட்டங்களே இத்தகைய இழப்புகளுக்கு முக்கிய காரணமாகும். பொதுமக்கள் ஏதேனும் பண பரிமாற்றங்களை செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகள் அல்லது தொலைபேசி எண்களை சேமாக் மியூல் இணையதளம் வாயிலாக சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒருவேளை தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தால் உடனடியாக 997 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தேசிய மோசடி சேவை மையத்திடம் புகார் அளிப்பதன் மூலம் தங்களின் பணத்தை மீட்க முயற்சிக்கலாம் என டத்தோ ருஷ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.